இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு முட்டையை வச்சு பன்னீரே இல்லாமல் பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தேன். இது நெய் சோறு கூட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிளேட்டே காலியாயிருச்சு. எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றி 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அதை பன்னீர் மாதிரி கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு 2 பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சக்தி கறி மசாலா தூள் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். முட்டையில் மசாலாலாம் இறங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை பன்னீர் கிரேவி ரெடி. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.